ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவையும் ஒரு கப் உருளைக்கிழங்கும் வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி, நீங்கள் ரவை எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. தண்ணி நல்லா சூடானா போதும். ஆவி வர ஸ்டேஜுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து அதே கப்பால் ஒரு கப் ரவை அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிப்படாமல் வேகும். பாருங்கள், இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி, நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் சரி. நல்லா இப்போ ஆற விட்டுடலாம். ஆறிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. கூட என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு, மண்ணெல்லாம் போக கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு, காய் துருவி இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா துருவி இருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். வேக வைக்க வேண்டாம், நம்ம பச்சை உருளைக்கிழங்கே தான். அதை நல்லா துருவி இது கூட சேர்த்துடலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூனுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். நீங்கள் குருமிளகு இல்லை அப்படின்னா இடித்து கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ காரத்துக்கு கொஞ்சம் நம்ம குருமிளகு பொடி சேர்த்துருக்குறோம். அதோடு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, கொஞ்சமாக மல்லித்தலை, அதையும் கழுவிட்டு கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நம்ம ஏற்கனவே ரவைக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ரவை வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் இருக்கும் மாவு, கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொடச்சிக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் தொடச்சிக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம குட்டி குட்டி போண்டா சைஸுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பு அதே ஸ்டேஜில் எரிஞ்சால் போதும். சீக்கிரமாக செவந்துடும். ஆல்ரெடி ரவை வெந்திருக்கு, அதனால் சீக்கிரமே நம்மளுக்கு வெந்து வந்துடும். மற்ற வடைகள்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நெஞ்ச கரிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். இது போல் உருளைக்கிழங்கு ரவையும் வச்சு செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூடி மதம் அடிக்காது. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் பொரிச்செடுத்திங்கன்னா அருமையாக ரவை உருளைக்கிழங்கு குட்டி போண்டா ரெடி. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஹார்டெல்லாம் இருக்காது. அப்படியே அமுத்துனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பூ போல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.